அப்பா இல்லாமல் வளர்ந்த ஒவ்வொரு குழந்தைக்கும், குடும்பத்துக்காக உயிரை விட்ட ஒவ்வொரு அப்பாவுக்கும் இந்த கதை ஒரு சிறிய சமர்ப்பணம். ஒரு அமைதியான கிராமம். அங்க ஒரு சிறிய வீட்டில் ஒரு குடும்பம் வாழ்ந்தது. அப்பா, அம்மா, ஒரு சின்ன பையன். அப்பா தினமும் காலையிலேயே எழுந்து வேலைக்கு போவார். வெயிலும் மழையும் பாராமல் உழைப்பார். அம்மா வீட்டை கவனிப்பார். பையன் பள்ளிக்குச் சென்று விளையாடி சிரித்து வாழ்ந்தான். அவனுக்கு வாழ்க்கை ரொம்ப சிம்பிள். அப்பா இருந்தார், அதுவே அவனுக்கு உலகம். ஆனா ஒரு நாள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. முதலில் யாரும் பெருசா எடுத்துக்கொள்ளல. சரியாகிடும் நினைச்சாங்க. ஆனா அது சரியாகல. ஒரு இரவு அப்பா அமைதியா கண் மூடிட்டார். அந்த வீட்டில் இருந்த சிரிப்பு அன்றே முடிந்தது. அம்மா அழுதாங்க. பையன் புரியாம நின்னான். அப்பா எங்கே போனாரு அன்னு கேட்கும் வயசுதான் அவனுக்கு. நாட்கள் கடந்து போச்சு. பையன் கொஞ்சம் கொஞ்சமா பெரியவனாக ஆரம்பிச்சான். அம்மா மட்டும் தினமும் உழைக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் அம்மா சோர்ந்து உட்கார்ந்திருந்தாங்க. அப்போதான் அவனுக்கு புரிய ஆரம்பிச்சது, இந்த வீட்டை ஓட்டுறது எவ்வளவு கஷ்டம் என்று. அப்பா தினமும் என்ன மாதிரி உழைச்சிருப்பார். அவன் வேலைக்கு போக ஆரம்பிச்சான். பள்ளி முடிஞ்சதும் வேலை. சில நேரம் சாப்பாடு இல்லாம தூங்குற நாட்களும் இருந்தது. ஆனா அவன் ஒரு விஷயம் மட்டும் நினைச்சான், நான் கஷ்டப்படுறது பரவாயில்ல, ஆனா எங்க அம்மா மீண்டும் அழக்கூடாது. ஒரு நாள் அவன் வேலை முடிச்சு வீட்டுக்கு வரும்போது வானத்தை பார்த்தான். அங்கே நட்சத்திரம் ஒன்றை பார்த்து மெதுவா சொன்னான், அப்பா, இப்போதான் புரியுது நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு. அவன் கண்களில் கண்ணீர், ஆனா இதயத்தில் ஒரு பெருமை. அவன் மனசிலே ஒரு வார்த்தை மட்டும் ஒலிச்சது, நான் உங்கள மாதிரி ஆளாகணும் அப்பா. அந்த பையன் பெரியவனானான். அவன் வாழ்க்கையில் வெற்றி அடைந்தான். ஆனா அவன் ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்னாடி ஒரு அப்பாவின் உழைப்பு மற்றும் ஒரு குடும்பத்தின் அமைதியான போராட்டம் இருந்தது.